ஹரி ஓம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வெல்கம் டு ஓம் வைஷ்ணவி அஸ்ட்ராலஜி. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமையும், அதாவது இந்த ஆண்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனை நம்ம பார்க்கலாம். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னும் நல்ல பயனுள்ள விஷயங்களை செய்யக்கூடிய காலகட்டங்களாகவே இருக்கும். புதியதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். வீடு வாங்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். எடுத்த செயலை சிறப்பாக நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். நல்ல யோகக்காரர்கள், அதிர்ஷ்டக்காரர்களாகத்தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் முதலீடு சம்மந்தப்பட்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ரூபாயும் நம்ம ஏர்ன் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த ஒரு வகையில் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இடம் வாங்கும்போதோ இல்லை உங்களுக்கான வீடுகள் வாங்கும்போதோ வண்டி வாங்கும்போது அந்தளவுக்கு ஒரு பெரிய தாக்கம் இருக்காது. ஒரு சிறப்பாகவே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்து போகிறத விட பெட்டராகவே கிடைக்கும். இதை விட பெரிய லெவலில் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் உங்களுக்கே பெருமைப்பட்டுக்கிற அளவுக்கு இருக்கும். என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை நீங்கள் யோசிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். சரிங்களா? என்ன அப்படின்னா இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான காலகட்டங்களாக இருக்கும். என்ன ஒரு வேலை செய்தாலும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஏதாவது பழைய கடன்கள் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்காது. எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, புதிய கடன்கள் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. வெற்றிகள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரிங்க, உங்களோட முதலீடுகள் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதை தான் முக்கியமாக பார்க்க வேண்டியது. வீடு கட்டுற யோகம், வீடு வாங்கும் யோகம், நிலம் சார்ந்த விஷயம், இது அத்தனையுமே உங்களோட வசதி வாய்ப்பை நல்லபடியாக பெருக்கி கூட ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. சரிங்களா? ஆபரணம் வாங்குறது இல்லை வெளியூர் வெளிநாடுகளுக்கு போகிறது, அந்த மாதிரியான காலகட்ட அமைப்புகள், புதிய வாய்ப்புகள் தேடி வருது, இது அத்தனையுமே ரொம்ப சிறப்பான காலகட்டங்களாக இருக்குது. சரிங்களா? நீங்கள் இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா ஆர்கிடெக்சரல் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா வடிவமைப்பு ஒரு ட்ரெஸ் வடிவமைப்பாளராக கூட இருக்கலாம், மேக்கப் ஆர்டிஸ்டாக கூட இருக்கலாம். உங்களுக்கெல்லாம் இது ரொம்ப அனுகூலியமான காலகட்டம். ஏன்னா தொழில் முன்னேற்றம், உங்கள் உழைப்பை நீங்கள் கொடுக்க தொழில் முன்னேற்றம் இன்னும் அதிகப்படியான லாபத்தை கொடுக்கும். இப்போது கப்புள்ஸ்குள்ளே இருக்கு இல்லையா, தம்பதியருக்குள்ளே இருக்கிற ஒரு சந்தேகங்கள், வீண் வாக்குவாதங்கள், இது எல்லாமே மறையக்கூடிய காலகட்டங்கள் தான். எதையும் ரொம்ப அதிகப்படியாக யோசிக்காமல் மனசாந்த நிலையோடு யோசிச்சு, ஏன்னா என்றைக்குமே சண்டை எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வாகாது. அதனால் நீங்கள் ஒரு ஒன் அண்ட் ஒன்னாக உட்காந்து நீங்கள் அந்த பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். குடும்ப விஷயங்களை ரகசியங்களை வெளியில் எதுவும் கொண்டு வராமல் பார்த்துக்கோங்க. என்னதான் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே இந்த காலகட்டங்கள் குடும்ப விஷயங்களே வெளி நபரிடம் சொல்லாமல் இருப்பது சிறப்பு. சரிங்களா? இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அத்தனை விஷயங்களும் என்ன அப்படின்னா பொது பலன்தான். இந்த காலம் ரொம்ப நல்லா இருக்கிற காலகட்டங்கள். இதெல்லாமே துலாம் ராசி லக்னக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பொது பலன். ஆனால் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை பார்க்கும்போது கணிக்கும்போது, அதாவது உங்களுடைய கரண்ட் கோச்சாரம் என்ன, உங்களோட தசாபுத்தி என்ன, வாரம் திதி யோக நட்சத்திரம் என்ன, உங்கள் ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது தான் தனி நபருடைய பலனை நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? இது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ எல்லாருக்கும் இருக்கிற அதே பலன் நமக்கும் நடக்கும்ன்றது சொல்ல முடியாது. உங்கள் கட்ட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்கள் மாறுபட்டு தான் இருக்கும். அதுதான் ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது. அதாவது நமக்கு ஒளியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம என்ன பண்ணால் இன்னும் நம்ம பெட்டராக பண்ண முடியும் அப்படின்றத தான் நம்ம ஜோதிட சாஸ்திர விதிகளில் நம்ம பார்ப்போம். இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்கிற அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக இருக்கும். ஆடை ஆபரணங்களில் நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இதுதான் ரொம்பவுமே முக்கியமான விஷயங்கள். சரிங்களா? அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை ஜோதிடம் சார்ந்து ஏதாவது கேள்விகள் கேட்கணும், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது புது விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மெசேஜும் பண்ணலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு. சரிங்களா? ஸோ
கன்சல்டேஷனுக்கு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நன்றி.